தமிழ்நாட்டில் கிடையாது, தீண்டாமை கிடையாது அப்படின்னாரு. அப்படின்னு அவங்க பேசுனாங்க. அது வீம்புக்காரன் பேசுனாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி தான் சட்டமன்றத்தில் வந்து இருக்கிறதையே புரட்டத்தனமாக ஏதாவது சொல்லி மறுப்பாங்க. ஆணவ படுகொலை அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு தனி தீர்மானம் கொடுத்தேன். அந்த தனி தீர்மானத்தை சபாநாயகரனுடைய இதிலேயே இதை வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவெடுத்து ஆரம்பத்தில் எனக்கு லெட்டர் எழுதிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் இப்போவும் நம்ம தோழர்கள் வந்து சட்டம் வேணும்னு கேட்குறாங்க. சட்டமெல்லாம் அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டும் போட மாட்டேங்குது சட்டம். ஏன் போட மாட்டேங்கிறீங்க? எல்லா மாநிலத்திலையும் வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறது மட்டுமே வந்து ஒரு நிலையான நிரந்தரமான பலம் என்ற அடையாளம் இல்லை. அவங்க வெற்றி பெற்றிருக்கிற எந்த இடத்துலையும் 33% 40%க்கு மேலே அவங்க ஓட்டு வாங்கலை. மாநிலங்கள்லேயும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நீங்கள் பார்த்தாங்க 60% பேர் அவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க கம்யூனிசம் அப்படிங்கிறத அல்லது எப்போ இந்த பொது உடைமை சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறத எதுக்குறவன் இந்தியாவில் யார்? இப்போ இவ்வளோ ட்ரம்ப் பண்ணுறானே, உலகத்தில் இருக்கிற அநேகமாக எல்லா நாடுகளுமே இது உலகத்துக்கு ஆபத்து என்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகாதிபத்தியம்னா என்ன அப்படின்னு யோசிக்காத எல்லா கட்சிகளுக்கும் மத்தியில் ஏகாதிபத்தியம்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதுதான் இன்னைக்கு தெரியுது. அவன் பாரு கனடாவே எண்ணுதுன்றான், பாலஸ்தீனத்தை என்னுடைய அந்தப்புறமாக்குவேன்றான். இப்போ இதில் வந்து உக்ரைனில் வந்து அந்த போரை நான் எடுத்துக்கொண்டான்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து பேட்டை தெருவில் ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பண்ணுறான். அந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் கேட்டு போட முடியும். நான் கேட்டோம், நீங்கள் வந்து தர்மகர்த்தாவாக இருக்கிறதுக்கு ஆத்திகராக தான் இருக்கணும்னு என்ன கட்டாயம்? யோக்கியனாக இருக்கணும், அவ்வளோதான். அதான் முக்கியம். சட்டமன்றத்தில் சட்டமன்ற குழு தலைவராக இருந்தப்போ தொழிலாளி வர்க்கத்துக்காக நிறைய குரல் கொடுத்துருக்கீங்க. அதில் இந்த விஷயத்தை இங்கே வச்சு ஃபைனல் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு சட்டமன்ற குழு தலைவராக மார்க்சிஸ்ட் கட்சியோட ஒரு எம்எல்ஏவாக இருந்ததுனால இதை இங்கே சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு 1-2 சொல்ல முடியுமா? அதாவது நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தொழிலாளர் விஷயம் மற்ற விஷயம் வந்து அங்கே பேசி நீங்கள் முடிவு கொண்டு வர முடியாது. உங்களுக்கு ஏதாவது சால்ஜாப்பு கிடைக்கும், உங்களுக்கு ஏதாவது அதான் சட்டமன்றம். அல்லது அந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறது, அந்த பிரச்சனை கன்சிலியேஷனில் இருக்கிறது, சட்டமன்றத்தில் பேச முடியாது, இப்படி தான் பதில் கிடைக்கும். ஆனால் நான் அங்கே பேசுவதால் ஒரு அழுத்தம் கிடைக்கும். இது முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அரசுக்கு வரும், சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வரும், சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கு வரும். அதே மாதிரி நான் வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறேன் அல்லது நான் வந்து ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா, என்ன நடக்குது? அவர் வந்து இந்த கம்பெனியில் போராட்டம் நடக்குது, இதை முடிச்சு வைக்கணும், ஏன் முடிக்காமல் இருக்கீங்கன்னு கேட்குறாரு அப்படின்னு அது மாவட்டத்துக்கு போகும், கலெக்டருக்கு போகும், கலெக்டரு தாசில்தாருக்கு அனுப்புவாங்க, அப்படி டிஓவுக்கு போகும். அது பார்த்தா ஒரு 20 ஆஃபீஸில் அந்த கடிதம் சுற்றும், பரபரப்பாகவும் பேச்சாகவும். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கும். அப்படி நிறைய பிரச்சனைகள் நான் எழுப்பிய அந்த பிரச்சனைகள், நம்ம தோழர்கள் எழுப்பிய பிரச்சனை, குறிப்பாக நான் எழுப்பின பிரச்சனைனால தீர்ந்துருக்கு. போக்குவரத்துலேயும் அதில் வந்து பல மாற்றங்களே வந்து அது கொண்டு வந்திருக்கு. நான் வந்து போக்குவரத்தில் கிடைக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு நான் சபாநாயகர்கிட்ட கொடுத்து இதை நான் பேச போகிறேன். இது முழுவதும் ரொம்ப அநியாயம். இங்கே வந்து சட்டமன்றத்தில் பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அவர் அமைச்சரை கூப்பிட்டு, என்னங்க இவர் பேசுவேன்றாரு, என்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு அப்படின்னு சொல்ல விட, அமைச்சர் யார்? இவர் செந்தில் பாலாஜி. அப்போ அவர் உடனே, அண்ணே நீ பேசாத, நான் முடிச்சிடறேண்ணே, நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ அந்த மாதிரி பலது. உடனே அமைச்சரை கூப்பிட்டு இல்லைன்னா செக்ரட்டரியை கூப்பிட்டு, அதுங்க அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசுவாங்கிறாரு. நாம் எழுதி கொடுத்து அவங்க வந்து நிராகரித்த 2-3 பிரச்சனைகள் அல்லது கேட்டு நிராகரித்த 2-3 முக்கியமான பிரச்சனைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொன்னோம், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த தீண்டாமை இருக்குது, ஜாதி கொடுமை இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் கிடையாது, தீண்டாமை கிடையாது அப்படின்னு அவங்க பேசுனாங்க. அதில் பெரிய சண்டை நடந்தது. அது வீம்புக்காரன் பேசுனாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி தான் சட்டமன்றத்தில் வந்து இருக்கிறதையே புரட்டத்தனமாக ஏதாவது சொல்லி மறுப்பாங்க. அவ்வளோ பெரிய உண்மையை மறுத்தாங்க பாருங்கள் சட்டமன்றத்தில். அது ஒன்றாச்சுங்களா. 2 வந்து இப்போது ஆணவ படுகொலை அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு தனி தீர்மானம் கொடுத்தேன். அந்த தனி தீர்மானத்தை செயலாளர் சபாநாயகரனுடைய இதிலேயே இதை வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவெடுத்து ஆரம்பத்தில் எனக்கு லெட்டர் எழுதிட்டாங்க. அது 5வது வருஷம் நடந்தது. அதனால் நான் வந்து அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போக முடியாதுங்கிறாங்க. ஏன்னா சபாநாயகருடைய இது அதிகாரம் அப்படிங்கிறாங்க. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியும்னு வச்சுங்களேன். ஆனால் சட்டமன்றத்தை கலாட்டா பண்ணியிருப்பேன். பட் அது கடைசி கட்டங்கிறதுனால பண்ண முடியல.
அதை வந்து பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் இப்போவும் நம்ம தோழர்கள் வந்து பேசுகிறாங்க. சட்டம் வேணும்னு கேட்குறாங்க. சட்டமெல்லாம் அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டும் போட மாட்டேங்குது சட்டம். ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் கேட்டு போட முடியும். நான் கேட்டோம், நீங்கள் வந்து தர்மகர்த்தாவாக இருக்கிறதுக்கு ஆத்திகராக தான் இருக்கணும்னு என்ன கட்டாயம்? யோக்கியனாக இருக்கணும், அவ்வளோதான். அதான் முக்கியம் அப்படின்னு ஒரு சர்ச்சை நடந்தது. ஏன்னா என்ன அநியாயமாக பேசுகிறீங்க நீங்கள்? எப்படிங்க சாமி நம்பிக்கை இல்லாதவரை கோயிலுக்குள்ளே தர்மகர்த்தாவாக இருப்பான்னு பண்ணிட்டு சொல்லுவோம். மற்றவங்களாம் ஒவ்வொன்று கற்று கிடந்தாங்க. நேர்மையாக இருக்கணும், அவ்வளோதானங்க. நீ பெரிய ஆத்திக ஆனால் வந்து உண்டி தூக்கிட்டு போயிடுவான், வேலை தூக்கிட்டு போயிடுவானா, அது என்னங்க அது அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி பலது நடந்துருக்கு வச்சுங்க. அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இது சொல்கிறீங்க, எல்லா தெருவுலேயும் வந்து முக்கியமான நகரங்கள் மற்ற தெருக்களில் வந்து சிசிடிவி கேமரா நீங்கள் வைக்கணும், உங்கள் செலவில் வைக்கணும். அதுதான் வந்து பாதுகாப்பு. அப்போ நிறைய இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஜெயலலிதா வந்து உட்காந்துருக்காங்க. அதை வந்து உடனே அந்த அம்மா கேட்டாங்க, அதான் காவல் நிலையத்தில் பூரா வச்சிட்டோமே, என்ன உறுப்பினர் இதெல்லாம் தெரியாமலே பேசுவாரா அப்படின்னு அந்த அம்மா வந்து ரொம்ப வெடுக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் காவல் நிலையத்தை பற்றி சொல்லலை, எல்லா தெருவுலையும் வைக்கணும்னு நான் சொன்னேன். உடனே அவங்க பன்னீர்செல்வத்தை பார்த்தாங்க. என்ன அவர் அப்படியே சொன்னார்? அவர் சொன்னாமா அப்படி தான் சொன்னார். இல்லை அப்போ உறுப்பினர் சொன்னது ரொம்ப சரியான பாயிண்ட்டு, எல்லா தெருவுலையும் வைப்போம் அப்படின்னாங்க. இன்றைக்கி சென்னை நேரத்தில் பல இடத்துல வைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம தோழர்கள் நிறைய மணிமண்டபங்கள் சம்பந்தமாக, இப்போ கேவி மணிமண்டபம் அல்லது நம்முடைய பாலபாரதி மணிமண்டபம், இப்படி பல விஷயங்களை கேட்டிருக்கோம். நம்ம வந்து அதை வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். போராட்டங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கவன ஈர்ப்பு அல்லது அதில் வந்து சர்ச்சை அல்லது அதில் வெளிநடப்பு என்ற எங்களுடைய நடவடிக்கை என்பது அந்தந்த கட்டத்தில் அந்தந்த போராட்டங்களுக்கு உரிய அழுத்தங்களை தந்திருக்கு. சரி, மார்க்சிஸ்ட் கட்சியோட மத்திய குழு உறுப்பினர் வரைக்கும் போய் பல்வேறு பொறுப்பில் இருந்து செயல்பட்டுருக்கீங்க. ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி எப்படி தொழிலாளி வர்க்கத்துக்கான கட்சியாக இருக்குது, அந்த கட்சியோட வளர்ச்சி ஏன் தொழிலாளி வர்க்கத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தமே சமூகம் வந்து வர்க்கமாக பிரிந்திருக்கிறது. இதில் வந்து மோசமாக பாதிக்கப்படக்கூடிய வர்க்கங்கிறது வந்து தொழிலாளி வர்க்கம். தொழிலாளி வர்க்கம்னா வெறும் ஆலை தொழிலாளி மட்டுமல்ல, அதே போன்ற உழைப்பாளிகள், அது விவசாய தொழிலாளி மற்றவங்க இப்படிப்பட்ட இந்த உழைப்பாளிகள், அவங்க முழுவதும் வந்து தங்களுடைய உழைப்பை கொடுத்து விட்டு அதற்கு உரியதை பெறாமல் அந்த உழைப்பால் கிடைக்கிற பலன்கள் முழுவதும் யாரோ சிலருக்கு மட்டும் போகிறது என்கிற ஒரு சமூக அமைப்பு இருக்கிறது. இதை மாற்றாமல் எல்லாருக்கும் பொதுவான எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர முடியாதுங்கிற சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை அடிப்படையில் வந்து அமைகிறது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ இதை வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னா தொழிலாளி வர்க்கத்தை அணிதிரட்டி தொழிலாளி வர்க்கத்தினுடைய வலுவான பலத்தோடு தான் அதை வந்து சாதிக்க முடியும். அப்போ அதை அமைக்கும் போது என்ன நடக்கும்? முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள் அதெல்லாம் வந்து நமக்கு எதிராக வரும். அதோடு நீங்கள் மோத வேண்டிய நிலைமை வரும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு உள்ள அமைப்பை உண்டாக்கணும். அதுக்குள்ள ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு, அதுக்கான ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு அமைப்பாக ஸ்தாபனமாக அது வந்து எந்த இதுவும் இல்லாமல் இந்த குளறுபடி இல்லாத ஒரு அமைப்பாக அது இருக்கணும், கெட்டியான அமைப்பாக அது இருக்கணும். அப்போ தான் அது சாத்தியம். அப்படிங்கிறதுனால அந்த நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட கட்சி அது. அதில் ஒன்றாக இருந்த கட்சியில் வந்து சில தொலைதொலப்புகள் ஏற்பட்டு அதில் மற்றதெல்லாம் ஏற்பட்ட போது அதை ஏற்றுக்க முடியாது, அது தப்பு. அது வந்து இந்தியாவினுடைய புரட்சிகரமான இயக்கத்துக்கே மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கிறோம், அது தப்புன்னு சொல்லி வெளியே வந்து 64ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதிலிருந்து மிக வலுவாக இந்திய உழைப்பாளர்கள், தொழிலாளிகள் மட்டுமல்ல, பெரும் முதலாளிகள், பெரும் நிலப்பரப்புகள், அந்நிய முதலாளிகள், இப்படிப்பட்ட அந்த இவர்கள் தவிர மீதம் இருக்கிற எல்லா வர்க்கங்களின் நலனுக்காகவும், அது சிறு முதலாளி உட்பட, சிறுநில உடைமையாளர்கள் உட்பட, வர்த்தகர்கள் உட்பட எல்லோருக்குமான ஒரு அமைப்பாக, எல்லோருக்குமான நலனுக்கான ஒரு அமைப்பாக அது போராடுது. இன்றைக்கி நீங்கள் உலகமயம் மற்றதெல்லாம் நீங்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 90 தானே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இது அத்தனையுமே அந்த 3 கேட்டகரிக்கு மட்டும்தான், பெருமுதலாளி, நிலப்பரப்பு, அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா பலனும் போய் சேருது.
நீங்கள் இந்த தனியார் இந்த இந்த தாராளமயத்தினுடைய பலன் முழுவதும் அந்த 3 வர்க்கத்துக்கு மட்டும்தான் கூடுதலாக போகுது, இவங்களுக்கு கிடைக்கலங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ இதெல்லாம் மையப்படுத்தி இந்த இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. அதில் வெகுஜன அமைப்புகள் என்பது தான் அவங்களுடைய மிக வலுவான ஆயுதம். இப்போ நீங்கள் சிஐடி இருக்கிறது, வாலிபர் சங்கம் இருக்கிறது, மற்றவங்க இருக்காங்க. அதில் எல்லா அமைப்பை கட்சியை சார்ந்தவர்கள், கட்சியை சாராதவர்கள் எல்லோரையும் அவர்கள் பிரச்சனை என்பதை உணர்த்தி அது அடையும் வழி இதுதான் என்பதை காட்டி, அடையும் போது நடக்கிற போராட்டத்தில் என்ன வரலாம், வந்தால் அதை ஏன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான தேவையை சொல்லி அவர்களை திரட்டணுங்கிறது தான் முக்கியம். அப்படி திரட்டி பல போராட்டங்கள் நடத்துகிறோம். இன்றைக்கி வந்து இது வரைக்கும் நீங்கள் 90க்கு பிறகு மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 வேலை நிறுத்தங்கள் நடந்திருக்கு. அகில இந்திய வேலை நிறுத்தங்கள் நடந்திருக்கு. இன்னும் ஆயிரக்கணக்கான தனித்தனி போராட்டங்கள் நடந்திருக்கு. பொது வேலை நிறுத்தம் 1000 வேலை நிறுத்தம் நடந்திருக்கு. இப்போ இந்த தொழிலாளர்களும் விவசாயிகளும் இணைஞ்சு வலுவாக ஆட்சியினுடைய கொள்கைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற முறையில் கடந்த 3-4 ஆண்டுகளாக இந்த ஒற்றுமையை உண்டாக்கி மார்க்சிஸ்ட் கட்சி அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுகிறது, சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு வலுவான ஒரு சக்தி உருவாகி கொண்டிருக்கிறது இப்போ. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இடதுசாரி கட்சிகள் எல்லோரும் இணைந்து, அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இதர அமைப்புகளும் இணைந்து இந்தியாவில் வந்து வலுவான ஒரு இதை உண்டாக்க வேண்டும் என்பதும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. சமீபத்தில் அதற்கான நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் 64க்கு பிறகு கேரளத்தில் ஆட்சி, மேற்கு வங்கத்தில் ஆட்சி, திரிபுராவில் ஆட்சி, ஒரு முறைக்கு பல முறை ஆட்சி என்றெல்லாம் வந்தபோது இதே மிக மிக பிற்போக்கான மோசமான அரசியல் சட்டம் அல்லது இந்த மாதிரி அமைப்புகளுக்கு மத்தியில், அதாவது பொருளாதாரத்துறையில் சொல்கிறேன், சமூகத்துறையில் சொல்லலை, அந்த சட்டங்களுக்கு உள்ளிட்டே கூட என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டின இயக்கம் இது. நீங்கள் காங்கிரஸ் சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து நிலச்சீர்திருத்தத்தை பற்றி பேசியிருக்கு, பெரிய கல்வி, எல்லோருக்கும் கல்வியெல்லாம் பேசியிருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை காங்கிரஸ் எந்த மாநிலத்தில் அது முதல்ல வந்து நிலச்சீர்திருத்தத்தை வந்து கேரளாவில் அமுல்படுத்தணும், அது காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தது. நம்ம சொல்கிறோம் அது வேறு, காங்கிரஸ் அந்த மாதிரி காங்கிரஸ் போன்றவர்கள் எழுப்பி இருக்கிற அது போன்ற அந்த முழக்கங்கள் பலவற்றை இந்த அமைப்புக்கு உள்ளிட்டு செய்ய முடியும் என்று செய்து காட்டியவர்கள் அவர்கள். அதே மாதிரி ஏழை ஜனங்களுக்கு, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய என்னென்ன முறைகள் பஞ்சாயத்து மூலமாக அதை செய்ய முடியும், கோஆப்ரேட்டிவ் மூலமாக அதை செய்ய முடியும். இன்றைக்கி நீங்கள் வந்து கேரளாவில் பண்ணிக்கிற கோஆப்ரேட்டிவ்ஸ் புரட்சிங்கிறது சின்ன புரட்சி கிடையாது. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து முதல்ல ராஜீவ்காந்தி சட்டம் வரத்துக்கு முன்னையே அதில் வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது மேற்கு வங்காளம் மாதிரி. அப்போ நிலச்சீர்திருத்தம் போன்ற அடிப்படையான அந்த 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 விஷயங்களை வந்து செய்து காட்டியது அவங்களுடைய ஆட்சியில். அதுக்காக ஆட்சியை இழந்திருக்காங்க, பல நூற்றுக்கணக்கான தொண்டர்களை இழந்திருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் மேற்கு வங்காளத்தில் வந்து கொலையும் மற்றதும் நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவையும் எதுக்காக ஏற்றுக்கணும்? நீங்கள் வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது, ஏற்பட்டோன்னா கொலையெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. இப்போ தமிழ்நாட்டில் திமுக போய் அதிமுக வருது, அதிமுக ஏங்க கொண்டாட அங்கேயே நடக்குது. நீங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சியை வந்து எல்லா கட்சியும் ஆட்சி மாதிரி அது ஒரு ஆட்சின்னு பார்க்கல. அது வந்து இங்கே இருக்கிற ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான ஒரு கட்சி என்று பார்க்கிறது. நீங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி அமெரிக்காவினுடைய அந்த அணுக்கொள்கை இருக்க, அந்த அணு திட்டங்கள், நீங்கள் வந்து மன்மோகனும் இப்போ இவர் பிரணாப் முகர்ஜி மற்றவங்களாம் இருக்கிற போது கொண்டு வந்த திட்டத்தை எதிர்த்த கட்சி இந்த கட்சி. இன்றைக்கி அது வருது. இத்தனை நாளாக இப்போ 10 வருஷம் கழித்து இப்போ அதுக்கான ஒப்பந்தங்களை போடுறதுக்கு இவங்க போகிறாங்க. போகிற போது அதனுடைய விளைவுகள் மற்றவங்க பற்றி பேசுகிறாங்க. நஷ்டஈடு கொடுக்க மாட்டேன்றான், நஷ்டஈடு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அன்றைக்கே நம்ம சொன்னோம் அது. அந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலும், அது இந்திய சீன யுத்தமாகட்டும் அல்லது உலகமயம் தாராளமயம் வரும்போதே நம்ம சொன்னோம், இந்த உலகமயங்கிறது நமக்கு உகந்ததல்ல, நாம் வந்து அதில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக நாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். அது வந்து இதெல்லாம் இன்றைக்கி செயலுக்கு வந்து கொண்டிருக்கிறது, நடைமுறை ஆகி கொண்டிருக்கிறது. அப்படி இந்தியாவினுடைய ஏழை எளிய மக்களுடைய, சாதாரண நடுத்தர மக்களுடைய வந்து ஒரு ஒரு குரலாக, அவர்களுடைய ஆன்மாவாக, அவர்களுடைய சகலவுமாக இருக்கக்கூடிய கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனுடைய தலைவர்கள் செய்திருக்கிற தியாகம், தொண்டர்கள் செய்திருக்கிற தியாகம், இப்போதும் செய்து கொண்டிருக்கிற தியாகம்,
அதெல்லாம் ஈடு இணையற்றது. சுதந்திர போராட்ட காலத்தில் இருக்கிறத விடுங்க நீங்கள். அதுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் அடக்குமுறை அல்லது வந்து கட்சி வந்து தடை செய்யப்படுகிறது, அல்லது எமர்ஜென்சி காலத்தில் வந்து கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானது, இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இது இத்தனையும் அவங்க ஏன் எதிர்கொள்ள நேர்ந்தது? அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிச தன்மையிலான ஒரு ஆபத்து, அது வந்து மதத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ இந்த இடம் அந்த இடங்கிறதுனாலையோ ஒரு செயற்கை பிரிவினையை சொல்லி மோத விட்டு ஒரு எதிரியை கட்டமைத்து அந்த எதிரியை நான் எதிர்ப்பவன் என்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டு இதெல்லாம் பண்ணுற இந்த ஏற்பாடு, இதை எதிர்த்து தொடர்ச்சியாக விடாமல் சண்டை போட்டுட்ருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் இயக்கம் தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி மாதிரியான ஒரு பாசிச தன்மை கொண்ட கட்சி அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அடிப்படையான சித்தாந்த எதிரி மார்க்சிஸ்ட் கட்சி தான் என்று அவர்கள் நினைக்கிறான். அதனால தான் வந்து தாக்குறான். அப்போ அதில் எதிரியுமே வந்து வளைஞ்சு கொடுக்காமல் நெளிவு சுழிவு இல்லாமல் ஒரு நேர்மையாக போகிற ஒரு கட்சியாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் அதனுடைய இது. நிச்சயமாக அதுதான் வந்து இந்தியாவினுடைய எதிர்காலம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பாசிசத்தன்மை கொண்ட இந்த பாஜகவோட அகண்ட பரந்த ஆட்டோபஸ் மாதிரியே இந்தியாவை ஆக்கிரமிச்சிருக்க நிலமையில் மார்க்சிஸ்ட் கட்சிங்கிற பலங்கிறது கம்மியாக இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் இருக்குது. இந்த பலத்தை வச்சு அவங்கள நீங்கள் முறியடிக்க முடியும், அந்த தத்துவத்தை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும்னு நம்புகிறீங்களா? அதாவது எல்லா மாநிலத்திலையும் வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறது மட்டுமே வந்து ஒரு நிலையான நிரந்தரமான பலம் என்ற அடையாளம் இல்லை. அவங்க வெற்றி பெற்றிருக்கிற எந்த இடத்துலையும் 33%, 40%க்கு மேலே அவங்க ஓட்டு வாங்கலை. மாநிலங்கள்லேயும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நீங்கள் பார்த்தாங்க 60% பேர் அவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க, 60% பேர். அதனால் அது அல்ல பிரச்சனை. நாம் வந்து மக்களுடைய அந்த இதை தான் நாம் வந்து பார்க்கணும். ஒன்று. 2 வந்து இந்த கட்சி இவ்வளவு இதாக இருக்குது. இப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து இந்தியா பூரா ஆண்ட காலம் இருந்தது, நாளைக்கு அதே மாதிரி வரலாம், மற்றது வரலாம். சிபிஎம் வந்து சின்ன கட்சியாக இருக்கலாம், 2-3 மாநிலத்தில் மட்டும் இருக்கிற கட்சியாக இருக்கலாம். நாம் இன்னும் சில மாநிலங்களில் வளரலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கோம், கேரளா ஆந்திராவில் வந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வரலாம். என்னென்னா மக்களுடைய குரலை தேவையை அது உண்மையில் எதிரொலிக்கிறதா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க கம்யூனிசம் அப்படிங்கிறத அல்லது எப்போ இந்த பொது உடைமை சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறத எதுக்கிறவன் இந்தியாவில் யார்? நீ பிஜேபின்னு சொல்லிக்கிறவங்க கூட ஆமாங்க எல்லாருக்குன்னு தான் பேசுவானே தவிர, ஆமாம் அவனா இந்தியில் சொல்லுவான், சமஸ்கிருதத்தில் சொல்லுவானே தவிர பாலிசிலேயே மேனிஃபெஸ்டோலேயே சோசியலிசம் சொல்கிறது எவனும் கிடையாது. ஆனால் அதுக்கு இதுதான் பொருத்தமான கட்சி அப்படிங்கிறது. இன்றைக்கி உலக அளவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இருக்கிற கஷ்டம் காரணமாக, மக்களுக்கு இருக்கிற துன்ப துயரங்கள் காரணமாக நான் இதை செய்வேன் அப்படின்னு எவன் இதை பிரச்சாரம் பண்ணுறானோ, படாடோமாக சொல்கிறானோ, எவ்வளோ மோசமான வலதுசாரி அவன் வந்து சொன்ன உடனே சரி அவன் தான் ஒரு தடவை கொடுத்து பார்ப்பேன், அவன் செய்கிறானா பார்ப்பேன், நமக்கு தான் இவ்வளோ கஷ்டம் இருக்கேன். இவன் கஷ்டத்தின் காரணமாக மோசமான வலதுசாரியை கூட அவன் வைக்கிற முழக்கம் காரணமாக ஏற்றுக்கொண்டு ஆட்சிக்கு வந்த பல இடங்கள் இருக்குது. ட்ரம்ப்பும் கடைசியில் அதுதான். கரெக்ட். இன்றைக்கி ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுதான். பட் இப்போ இவ்வளோ ட்ரம்ப்பு பண்ணுறானே, உலகத்தில் இருக்கிற அநேகமாக எல்லா நாடுகளுமே இது உலகத்துக்கு ஆபத்து என்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகாதிபத்தியம்னா என்ன அப்படின்னு யோசிக்காத எல்லா கட்சிகளுக்கு மத்தியில் ஏகாதிபத்தியம்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். இந்தியாவின் இடதுசாரி கட்சி இவங்க தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு தெரியுது. அவன் பாரு கனடாவே எண்ணுதுன்றான், இப்போ இது எண்ணுதுன்றான், பாலஸ்தீனத்தை என்னுடைய அந்தப்புறமாக்குவேன்றான். இது என்ன அப்படின்னா இது முதலாளித்துவத்தினுடைய அதனுடைய கொருவர் இதில் வந்து உக்ரைனில் வந்து அந்த போரை நான் எடுத்துக்கொண்டான்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து பேட்டை தெருவில் ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பண்ணுறான். இந்த மாதிரியான இந்த விஷயங்களெல்லாம் வந்து பலருடைய மனசை திறக்கும், பலருடைய கண்ணை திறக்கும், மனசு திறக்கும். அது பாட்டில் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்து கொண்டு, இப்போ நீங்கள் இலங்கை எடுத்துங்களேன். இலங்கையில் வந்து இப்போ நான் இலங்கைக்கு 2019 போயிருந்தேன், மே தினத்துக்காக போயிருந்தேன். அங்கே திசநாயக்காவும் நானும் ஒன்றாவே ஊர்வலத்தில் போனோம். அவருடைய இன்றைய ஜனாதிபதி அவருடைய அலுவலகத்தில் போய் உட்காந்து நான் மணிக்கணக்காக அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து அப்போவே பல விஷயங்கள் அவங்க என்னன்னா ரொம்ப அழுத்தமாக மார்க்சிசம் தாங்க,
மார்க்ஸ் லெனின் தாங்க அந்த ஸ்தாபன கோட்பாடு தாங்க. எங்களுக்கு சிபிஎம்னுடைய ஸ்தாபன கோட்பாடு, சிபிஎம்னுடைய வழிமுறைகள் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப உடன்பாடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு இனவாத கட்சியாக அது வந்து சில நடவடிக்கை எடுத்ததை ஒட்டின விமர்சனம் மற்றது இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மாறி விலகி இப்போது எல்லோருக்குமான கட்சி இது என்று அவங்க வந்து பகிரங்கமாக அறிவித்து ஒரு 4-5 ஆண்டுகளாக செயல்படுறாங்க. இப்போ அந்த கட்சி எப்படி வந்து ஒரு 3 எம்பி மட்டும் வச்சுருந்த கட்சி இன்றைக்கி எப்படி வந்து 52% மேலே வாக்குகள் மற்ற வாங்கின கட்சி எப்படி வந்தது? அதனால் மக்களுடைய உணர்வு, மக்களுடைய எதிர்ப்பு என்பது அந்த அந்த ஒரு 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 கட்டம் வருகிற போது அது வந்து வெடித்து வரும். புரட்சிகர இயக்கங்கள் அப்படி தான் வரும். நீங்கள் வந்து எடுத்த உடனே இப்போ நாங்கள் கட்சிக்கு வர்றபோது வகுப்பு நடக்கும். அதில் வந்து இஎம்எஸ், பசவ புண்ணையா, சுந்தரையாலாம் வருவாங்க. நாங்கள் ஒரு 20-30 பேர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த காலத்தில் 69. அப்போ வந்து அந்த அந்த வகுப்புகளில் வந்து நாங்கள் புரட்சி எப்போ வரும், எப்போ ஆயுத பயிற்சி கொடுப்பீங்க இப்படிலாம் கேட்டு உட்காந்துருப்போம் சின்ன பசங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டு நம்ம ஆயுதங்கள் பூரா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க வைங்களேன். சொல்லிட்டு நீ ஆயுதம் அல்லடா முக்கியம், ஆயுதத்தை ஏந்துகிற கை எத்தனை இருக்கு உங்கள்கிட்ட? கை இருந்தால் பத்தாது, அதை ஏந்தி போராடக்கூடிய மன துணிவு, மன வலிமை, அதுக்கான ஒரு சித்தாந்த இது எத்தனை பேர்கிட்ட இருக்குது? அதை நீ உண்டாக்க வேண்டாமா? நீ நக்சலைட்டுக்கு எதிராக நம்ம தலைவர்கள் எங்களுக்கு சொன்னது எனக்கு இன்னும் அப்படியே இருக்குது, அதை நீ உண்டாக்க வேண்டாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஆயுத புரட்சி மற்றது இப்படிங்கிற அந்த விஷயங்கள் மொத்தம் மக்களை நீங்கள் திரட்டுற போது அது எப்படி வெடிக்கும், எப்படி இதுக்கு மேலே வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமை வர்றபோது எப்படி அவங்க மாறுவாங்க. அது வரைக்கும் மக்கள் வந்து ஏதோ ஒரு வழியை தேடிக்கிட்டே இருப்பான், கஷ்டமில்லாத வழியை தேடிக்கிட்டே இருப்பான். அப்போ எங்கள் தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கு வந்தால் என்ன கிடைக்கும், எம்எல்ஏ கிடைக்குமா, எம்பி கிடைக்குமா, இது கிடைக்குமா, அடி கிடைக்கும், ஒத்த கிடைக்கும், சிறை கிடைக்கும், இப்படிலாம் அவன் வந்து நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அவங்க வந்து சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஜனங்க வந்து அடி கிடைக்கனா வருவாங்க அவங்ககிட்ட. இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வரும். துன்பமில்லாத, துயரமில்லாத, எந்த சங்கடமும் இல்லாத, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா நல்லதுன்னு தானே மனுஷன் நினைப்பான் முதல்ல. கண்டிப்பாக அது மாறிக்கிட்டே மாறணும். மாறுறதுங்கிறது எப்போ மாறும்? இப்போ நீங்கள் சாம்சங் தொழிலாளி நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு தொழிலாளி கம்யூனிஸ்ட் கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி 100கணக்கான பேர் வந்து கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் ஆகிட்டாங்க. இதாங்க கட்சி அப்படின்னு அவன் வந்து நினைக்கிற அளவுக்கு ஆகிட்டான். என்ன ஏன்னா நாங்கள் நீ 100 வகுப்பில் சொல்கிறத விட அவனுடைய ஒரு போராட்டம் அவனுக்கு ஆட்சியை, அரசை, அரசின் கொள்கையை, முதலாளித்துவத்தை எல்லாத்தையும் அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்துருச்சு. இன்னும் நம்ம ஒழுங்குபடுத்தணும்னு வச்சுங்க, பட் குடிச்சிருச்சு. அந்த போராட்டங்கள் மக்களை வந்து இப்படி பதப்படுத்தும், இப்படி அவர்களை வந்து இது பண்ணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட போராட்டம் நடக்குது. நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடக்குது. நீங்கள் தமிழ்நாட்டிலே எத்தனை போராட்டங்கள், ஜாதி போராட்டம் மாதிரி சமூக போராட்டங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வர்க்க போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், மற்ற போராட்டம், நில எடுப்பு போராட்டம், நில மீட்பு போராட்டம், என் நிலத்தை வந்து தொடாதேங்கிற போராட்டம். இந்த 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 போராட்டங்கள் வந்து அரசை வந்து புரிய வச்சிடும். இப்போ இன்றைக்கி இருக்கிற மீடியா, இன்றைக்கி இருக்கிற அதன் மூலமாக வரக்கூடிய செய்தி, இந்த போராட்ட செய்தி ஏற்கனவே இவ்வளோலாம் போகாது, இப்போது மீடியாவில் உடனடியாக போகுது. அது வந்து பார்க்குற எல்லா மக்களுக்கும் ஆமாப்பா என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அது வருது. அது நிச்சயமாக வரும். பொதுவான அந்த கருத்து வரும். நீங்கள் மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கு தான் அவங்க வரணும் மற்றதுங்கிறது அல்ல. ஒரு பொதுவான ஒரு இடதுசாரி, ஒரு முற்போக்கான அந்த மாற்றத்தை நோக்கி மக்கள் நகருவார்கள். மார்க்சிஸ்ட் பார்ட்டி அதனுடைய இயல்பாக, அதனுடைய கொள்கை காரணமாக அதனுடைய முதல் வரிசையில் அது நிற்கும். தொழிலாளர்களை உரிமைகளை பாதுகாக்கிறது சட்டங்களில் இயற்றதில் முன்னெடுத்திருக்கா, அப்படி ஏதாவது சக்ஸஸ் ஆகிருக்குமா? அதாவது மார்க்சிஸ்ட் பார்ட்டி எல்லா சட்டங்களுக்குமே மார்க்சிஸ்ட் பார்ட்டியினுடைய முழக்கங்கள் காரணம். என்ன முழக்கம்னா கான்ட்ராக்ட் ஒழிப்பு சட்டம், பீடி தொழிலாளர் சட்டம், இந்த மாதிரி பல சட்டங்கள், அதே மாதிரி அப்ரெண்டிஸ், இந்த மாதிரியான சட்டங்கள்.
இந்த சட்டங்கள் வந்து நாம் நடத்தின பல்வேறு போராட்டங்கள் காரணமாக அரசாங்கம் தானாகவே கூட கொண்டு வர வேண்டியிருந்தது. பிறகு அதில் நம்ம திருத்தம் கொடுத்தோம், மற்றது கொடுத்தோம், ஸ்டாண்டிங் கமிட்டியில் பேசணும். அதில் எல்லாத்துலேயுமே சிபிஎம் தோழர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் எந்த சட்டமும் கிடையாது. அப்போ எந்த மசோதாவும் கிடையாது. இப்போ தான் யாரையுமே கேட்குறது இல்லையா? ஆவணப்பட்டுருக்காங்க. அன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் ஒழிப்பு சட்டம், சுதந்திரத்துக்கு பிறகு வந்திருக்கிற எல்லா சட்டங்களுக்கு பின்னாடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. நீங்கள் ஏகே கோபாலன் வந்து கான்ட்ராக்ட் ஒழிப்பு சட்டத்தில் அவருடைய பங்கு தான் முக்கியமானது. பார்லிமெண்ட்டுடைய கட்சி தலைவருங்கிற முறையில் அவர் அதை கொண்டு வந்து அவர் இது பண்ணார். அதே மாதிரி அவர் தனி தீர்மானமே கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். தனி தீர்மானமே கொடுத்தாரு. அப்படி சட்டங்கள், கான்ட்ராக்ட் ஒழிப்பு சட்டம் மிக முக்கியமான சட்டம். ஆனால் இன்றைக்கி அமுலாகாமல் இருக்கிற சட்டம். அது மாதிரி இந்த உதிரி தொழிலாளிகள், பீடி தொழிலாளி, அதேமாதிரி மூடப்பட்ட கம்பெனிகள், மூடுகிற கம்பெனிகள், அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கான சில தீர்வுகள், இந்த இந்தியா காஃபி ஹவுஸு, இந்த மாதிரியான பல விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் வந்து சிபிஎம் வந்து ஏராளமாக வந்து செஞ்சுருக்கு பார்லிமெண்ட்டில். நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு முன்னே நீங்கள் பொதுத்துறை தொடர்பாக, பொதுத்துறையில் இருக்கிற தொழிலாளிகளுடைய உரிமைகள் தொடர்பாக, அதே மாதிரி இங்கே வருகிற கம்பெனிகள், இப்போ நீங்கள் வந்து பிஹெச்எல் அல்லது நெய்வேலி, அதே மாதிரி சேலம் ஸ்டீல், உருக்காலை, இப்படி எல்லா இதுலேயுமே வந்து பி ராமமூர்த்திக்கு, ஏகே கோபாலனுக்கு, நம்முடைய தலைவர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அதை பூரா கொண்டு வரதில் வந்து அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி இந்தியாவினுடைய மொழிக் கொள்கை, இந்தியாவுடைய தேசிய, மகாராஷ்டிரா, குஜராத் தனிமேல அமைஞ்சதுக்கே கம்யூனிஸ்ட்கள் மிகப்பெரிய அமைச்சர் மகாராஷ்டிரா அன்னைக்கு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு இருந்தாங்க. அதே மாதிரி தேசிய இன பிரச்சனை, ஏன் மொழி வழி மாறிடம் தேவை அப்படிங்கிற அடிப்படையான பிரச்சனை, இப்படி எல்லா விஷயங்களையும் கம்யூனிஸ்டுடைய பங்குங்கிறது சாதாரணமானது, அளப்பரியது. மார்க்சிஸ்ட் கட்சி அகில இந்திய மாநாட்டுக்கு ஒரு 5 லட்சம் தொழிலாளர்களை திரட்டணும்னு சொல்லி அறைகூவல் விடுத்திருக்காங்க. இப்போ தொழிற்சங்கங்கள் எப்படி திரண்டு வருவாங்க, அதுக்கான திட்டம் எது இருக்கா, இல்லை இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸாக அந்த பேரணி சக்ஸஸ் ஆகுமா? அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரங்கள், இப்போ கடைசியாக நடந்தது சாம்சங் போராட்டம், அது வந்து என்னமோ தமிழ்நாடே போராடிட்டு இருந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்த ஒரு போராட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான போராட்டங்களில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் சிபிஎம் மாதிரி ஒரு கட்சி நமக்கு வந்து அவசியம், அதனுடைய பலம் அவசியம், அதனுடைய சக்தி அவசியம் அப்படிங்கிற எண்ணம் பொதுவாக தொழிலாளிகள் மத்தியில் பரவலாக இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து தொழிற்சங்கத்தில் இருந்து நீங்கள் இந்த மாதிரியான இயக்கங்களுக்கு வரணும், நாங்கள் பொதுவான ஒரு 100 பேர்கிட்ட பேசுகிறோம்னாக்கா 10 பேர் வரலாம் கண்டிப்பாக, பாக்கி 90 பேர் எனக்கு என் கட்சி என் தலைவர் அப்படின்னு அங்கே போகலாம், அதை பற்றி அது நல்ல பிரச்சனை. பட் இப்போ என்ன மாதிரி சிஐடியில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள், சிஐடியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள், நீங்கள் இதை யோசிக்கணும், இதை பற்றி நீங்கள் வந்து இது பண்ணணும், இந்த இயக்கத்தினுடைய பலமும் இந்த இயக்கத்தினுடைய சக்தியும் உனக்கு வந்து உதவும், உன்னுடைய போராட்டத்துக்கு உதவும். நீ நடத்துகிற எந்த போராட்டத்துக்கும், யார் நடத்தின எந்த போராட்டத்துக்கும் பின்னாடி நின்னது யார்? சில கட்சி சில போராட்டத்துக்கு நிற்காது, ஆனால் இந்த கட்சி எல்லா போராட்டத்துக்கும் நிற்கும். அதுதான் இந்த கட்சியினுடைய சிறப்பு. இல்லாதவர்களுக்கான கட்சி, அவங்க முதலாளிகளுக்கான கட்சி அல்ல, நாங்கள் தொழிலாளிக்கான கட்சி என்று, தொழிலாளிக்காக மட்டும் இருக்கிற கட்சி என்று அறிவித்திருக்கிற கட்சி. இந்த எல்லாருக்குமான கட்சியெல்லாம் பஜனை பண்ணுற கட்சியெல்லாம் அது கிடையாது. இப்போ உனக்காக இருக்கிற அந்த கட்சி, அந்த கட்சியை வந்து நீ வந்து பலப்படுத்தணும். அதனுடைய அகில இந்திய அளவில் ஒரு மாநாடு இந்தியா தமிழகத்தில் நடக்கிறது நமக்கு பெருமை. அந்த மாநாட்டில் நம்முடைய சக்தியை, தமிழ்நாட்டு சக்தியை திரட்டி இந்தியாவுக்கே நாம் வந்து இதை பாரு எங்கள் சக்தியை பாருன்னு காட்டணும் என்று நாங்கள் அதுக்கான கேம்பெயின் நடத்திக்கிட்டு இருக்கோம், பிரச்சாரம் பண்ணுவோம். 5 லட்சம் பேருங்கிறதெல்லாம் நாம் வந்து திரட்ட முடியும், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா வாலிபர்கள், மாதர்கள், பெண்கள் எல்லோரையுமே திரட்ட முடியும். அதான் இப்போ நீங்கள் வந்து தொழிலாளி வர்க்கம் அதோட கடமை என்னெல்லாம் பேசிட்டீங்க. ஆனால் இப்போ நவீன காலமாக இந்தியாவில் குறிப்பாக பொதுவாக இளைஞர்கள்ட்ட பாசிசம்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா கூட ஒரு கருத்து வருது. குறிப்பாக நடிகர் விஜய் கூட பாசிசம் பாயாசம் அப்படின்னு போகிற போக்கில் கிண்டல் பண்ணுறாரு. நீங்கள் தொழிற்சங்கத்தில் நிறைய அடக்குமுறைகளை எதிர்கொண்டவங்க, ஒரு பாசிச அரசு எப்படி இருக்குன்னு பல வரலாறுகளாக படித்தவங்க, உண்மையிலேயே பாசிசம்னா என்ன, அதோட தன்மை எப்படி இருக்கும்? அதாவது ஃபாசிசம் என்பது வந்து முதலாளிகளுக்கு
ஆதரவான ஆக கொடூரமான கொடுமையான ஒரு ஆட்சி வடிவம், ஒரு ஒரு இது அதுதான் ஃபாசிசம். இப்போ பேச்சுரிமை, எழுத்துரிமை இது போன்ற எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லாமல் அழித்தொழிப்பது என்பதை மிக சாதாரணமாக அவர்கள் செய்வார்கள். இப்போ விசாரணை என்பதெல்லாம் ஒரு வெறும் நடிப்பாக, விசாரணை இல்லாமலே நடக்கும், நடந்தாலும் அது நடிப்பாக இருக்கும். ரெண்டாவது மக்கள் மத்தியில் ஒரு இன வேறுபாடு, இன மேன்மை, மற்றது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி ஒரு எதிரியை கட்டமைப்பாங்க. இவன் தான் நமக்கு எதிரி என்று கட்டமைப்பாங்க. அவன் உண்மையில் அவன் எதிரிலாம் கிடையாது. அவன் எல்லோரும் மக்கள் மேலே கட்டமைச்சிட்டு அந்த எதிரியை ஒழிக்கணும், அந்த எதிரி நம்முடைய நாட்டுக்கு அபாயமானவன், அந்த எதிரியை இல்லாமல் பண்ணோம்னா என்னால் தான் முடியும், அந்த எதிரிக்கு இவன்லாம் துணையாக இருக்கிறான், யார் கம்யூனிஸ்ட் துணையாக இருக்கான் அல்லது இன்னொருத்தன் துணையாக இருக்கான் என்று கட்டமைத்து இந்த சக்தியை அழித்தொழிப்பது என்பது ஃபாசிசத்தினுடைய இது. அப்போது ஒரு முதலாளித்துவம் என்பது, முதலாளித்துவனுடைய அடிப்படையான விஷயமே என்னென்னாக்கா அந்த ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி, சுதந்திரம், ஜனநாயகம், சமத்துவம்னு சொல்கிறான் இல்லைங்களா. அதனுடைய இது என்னென்னா பேச்சுரிமை, எழுத்துரிமை, எல்லாருக்குமான எல்லாரும் ஒரு இருக்கிற உரிமை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம். அதே மாதிரி சட்டத்தின் ஆட்சி, இது எதுவுமே இருக்காது. எந்த சமூகத்தில் மக்கள் அந்த ஆட்சி நமக்கு எதிரானதுன்னு உணர்ந்து எதிர்க்க தொடங்குறாங்களோ அந்த சமூகத்தில் அதுவரை அந்த மக்களுக்கு இருந்த சட்ட வாய்ப்புகள், பேச்சுரிமையோ, எழுத்துரிமையோ, தேர்தல் உரிமையோ, இது போன்ற எந்த உரிமையும் இல்லாமல் செய்யப்படும். முதலாளிகளே அதை ஒழிச்சிடுவாங்க. அப்படி முதலாளிகளே ஒழிக்கிற அந்த கட்டங்கிறது ஃபாசிசத்தினுடைய முதல் கட்டம். அதை ஒழிச்சிடுவான். முதலாளித்துவ இது போன்ற விஷயங்களை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள தாக்க ஆரம்பிப்பான். முற்போக்கு முழக்கங்கள் வைப்பான். எல்லாத்துக்குமானவன் நான் தான் அப்படின்னு வைப்பான். ஹிட்லரே சோசலிசம் தான் சொன்னான், கண்டிப்பாக தேசிய சோசலிசம் தான் சொன்னான். அதே மாதிரி மிக மோசமாக ஒரு சோசலிசம் பேசுவான், வெறித்தனமான தீவிரமான சோசலிசம் பேசுவான். நான் தான் பெரிய நாட்டுப்பற்றாளன், நான் தான் பெரிய இவன்னு பேசுவான். அப்படி எப்போவுமே பக்கத்தில் ஒரு எதிரியை உருவாக்கி கட்டமைச்சிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானே சொல்லிட்டு இருக்கிறான். அதாவது வாஜ்பாய் ஒரு முறை என்ன சொன்னார்னா, நீ உன்னுடைய நண்பனை நீ தேர்ந்தெடுக்கலாம், இவர் நண்பர் இல்லை அப்படின்னு முடிவு எடுக்கலாம். உன்னுடைய அண்டை வீட்டான நீ தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா அண்டை வீடு தானே அவன், அங்கே தான் இருப்பான் அவன். இப்போ பாகிஸ்தான் போயிடுவானா, நீ ஆசைப்படலைன்னா போயிடுவானா அவன்? உன் நண்பன் அமெரிக்கா நண்பன் சொல்லிக்கலாம், இன்னொருத்த நண்பன் சொல்லலாம். பட் அண்டை வீடை நீ எப்படி மாற்ற முடியும்? மாற்ற முடியாது. அப்போ அவங்களோடெல்லாம் எப்படி நாம் நடந்துக்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நாம் முறையாக பின்பற்றணும். அண்டை நாடையெல்லாம் சண்டை நாடாக்கி அதையெல்லாம் எதிரி நாடாக்கி அப்படியெல்லாம் கட்டமைக்கிறது எதுக்காக அப்படின்னா இதுதான். நீங்கள் போன தேர்தலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புல்வாமா தாக்குதல், அந்த தாக்குதலை எப்படி அவங்க பயன்படுத்தி ஓட்டு வாங்கினா பார்க்கணும். இப்போ இதெல்லாம் மிக மோசமான ஃபாசிசத்துக்கான கூறுகள், அடையாளங்கள். இன்றைக்கி இந்தியாவில் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கிறதனுடைய உச்சக்கட்டத்தை யோசிச்சு பாருங்கள். அதுதான் முழு ஃபாசிசம். இன்னும் இது முழு ஃபாசிசமெல்லாம் ஆகலை, ஆக விடக்கூடாது. நம்ம அதை ஆரம்பத்திலே அடித்து உடைச்சிடணும். அது இப்போது தேர்தல் கமிஷன் அல்லது அரசியல் சட்டத்தினுடைய பல்வேறு அமைப்புகள், இப்படி ரிசர்வ் பேங்க்கு, நீதிமன்றம் எல்லாத்தையுமே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்றுறாங்க. இவங்க சொல்லக்கூடிய மத அடிப்படையில், மற்ற அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கறது, போகிறது வர்றது அப்படிங்கிற அடிப்படையில் எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் இதான் பாசிசம். இது நம்மளை மாதிரியான ஒரு நாட்டுக்கு உதவாது. இதை இப்போ நம்ம எதுக்குறோம், நம்ம இது பண்ணுறோம், அரசியல் சட்டத்தை உயர்த்தி, இப்போ அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுது? அதுக்கு பெரிய ஆபத்து இருக்குங்கிறதுனால தானே, அதை அவங்க சிதைக்கிறாங்கிறதுனால தானே. நீங்கள் காஷ்மீரில் 370 அவங்க எடுக்கிறதோ, எடுக்கிற முறையோ, எடுக்கிற விதமோ,
அதே மாதிரி இப்போ வந்து பல மாநிலங்களில் ஏன் உடைக்க முடியாது? அந்த காஷ்மீரை உடைச்ச மாதிரி ஏன் பல மாநிலங்கள் உடைக்க முடியாது? அதனால் இதெல்லாமே வந்து இது. அடுத்தது வந்து ஒரு நாடு ஒரு இதுன்னு பேசுறது வந்து ஒரு அது தேர்தல். அது அது ஒரு முரட்டு தேசியம். அதெல்லாம் பல தேசிய இனங்கள் இருக்கிற ஒரு இடத்துல நான் வந்து ஒரு தேசிய இனம் போல் எல்லோரும் இருக்க வேண்டும் அப்படின்னு நீ சொன்னேன்னா அர்த்தம் என்ன? அதே மாதிரி ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரே இது எதுவுமே சாத்தியமில்லை. இது எதுவுமே நடக்காது. இப்போ இதில் ஒன்றா இருக்கிறது எப்படி, இந்த வேறுபாட்டுக்குள் ஒன்றாக இருப்பது எப்படி என்பது தான் ஒரு சிறப்பான விஷயம். அதுதான் வந்து பின்பற்ற வேண்டிய விஷயம். இப்போ அதுக்கு வந்து இவங்க வேட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பகுதி மக்கள், இப்போ ஹிந்தி பேசுகிறவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்கன்னா அவங்கள மற்ற மொழிகளுக்கு எதிராக கட்டமைக்கிறது. அதான் இப்போ நடக்குது. அது இப்போ நடக்குது. நீங்கள் இளைஞலாக தான் நடந்தது. தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களை வந்து எதிரியாக கட்டமைச்சு சிங்களவர்களை அணிதிரட்டுறது, அப்புறம் முஸ்லீம்களை கட்டமைச்சு அணிதிரட்டுறது. இன்னைக்கு திசநாயகா முதல்ல பேசுன நீங்கள் பேச பார்த்தீங்கன்னா, இப்படி எதிரிகளை கட்டமைத்து அந்த எதிரிகளுக்கு எதிராக நான் மட்டுமே இருப்பேன் என்று சொல்லி ஆட்சியை மாறி மாறி பிடிச்சிக்கிட்டே இருந்தானுங்க இளைஞரை. அப்படி நம்ம வந்து நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் எல்லோருக்குமானவர்கள், எங்களுக்கு வடக்கு தெற்கும் கிடையாது, எங்களுக்கு வந்து சிங்கள தமிழும் கிடையாது, முஸ்லீம் பௌத்தமும் கிடையாது அப்படின்னு பகிரங்கமாக வந்தாலும் வந்து அறிவித்தான். அப்படி இவங்க வந்து அறிவிக்கிறாங்களா அப்படின்னு நான் பார்த்தாக்கா அறிவிக்க மாட்டாங்க. மாறாக வச்சு தான் பண்ணுறாங்க. ஆமாம், இந்தியை வச்சு பேசுவாங்க, மத இதை பேசுவாங்க. நீங்கள் மகா கும்பமேளாவை இவங்க படுத்துகிற பாடு நீங்கள் பார்க்கலாமே. நீங்கள் 60 கோடி பேர் 66 பேர் குடித்தாங்கிற மாதிரி பொய் வேறு ஒன்றும் கிடையாது. கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அந்த அந்த ஏரியானுடைய பரப்பளவை எடுத்து எத்தனை சதுரடி இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து 45 நாளால் பெருக்கி எத்தனை சதுரடியில் எவ்வளோ பேர் நிற்க முடியும்னு கணக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஆமாம், கண்டிப்பாக. அவன் பாட்டில் அள்ளி விடுறான், அவன் பாட்டில் இது பண்ணுறான். இது முழுவதுமே வந்து ஒரு விதமான இதை கட்டமைக்கிறது, ஒரு மத மேன்மை, மத இது இந்து மதம் அப்படின்னு கட்டமைக்கிறதுங்கிற வேலையை அவங்க வந்து பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபாசிசத்தினுடைய மிக உச்சகட்டம். இந்த ஃபாசிசம் என்று அது வரும்போது அதை எதிர்க்கக்கூடியவர்களை வந்து எந்த இதில் இருந்தாலும் அவங்கள வந்து அணிதிரட்டணும், வலுவான ஒரு கூட்டை உண்டாக்கி அதை உடைக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் தேர்தல் இந்தியா கூட்டணி மற்றவங்கெல்லாம் வைக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஎம்முக்கு அது ஒரு ரோல் இருக்குது. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா மிக மிக அபாயகரமான ஒன்று இன்றைக்கி இந்தியாவை பார்க்கிறது அந்த ஃபாசிசம் என்பது அப்படிங்கிறது. இப்போ இங்கே இருக்கிற பல கட்சிகளுக்கு வந்து ஃபாசிசம்னா என்னன்னே தெரியல, மற்றதும் தெரியல. நீங்கள் வந்து முசோலினியை கொண்டாடக்கூடிய கட்சி அந்த கட்சி, இது ஹிட்லரை கொண்டாடக்கூடிய கட்சி அந்த கட்சி, காந்தியை கொன்றவனை கொண்டாடக்கூடிய கட்சி அந்த கட்சி. எப்படி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும்? அதே மாதிரி அவங்க வந்து எதிலெல்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக பாடப்புத்தகத்தில் கை வைப்பான், வரலாற்றில் கை வைப்பான், இது பண்ணுவான். நீங்கள் ஒரு மொழியை அறிவிச்சிட்டிங்கனாக்கா அந்த அழிச்சிட்டிங்கன்னா அந்த தேசிய இனத்தையும் அழிச்சிடலாம் அப்படி சொல்கிறாங்க. அழிச்சிடலாம். இதையெல்லாம் வந்து குறி வச்சு அவங்க இதெல்லாம் தான் ஃபாசிசத்தினுடைய இது. அந்த ஃபாசிச கூறுகள் இப்போ அந்த தன்மை என்பது பாஜக ஆட்சியினுடைய அதில் இது இருக்குது. அதை வந்து நாம் வந்து ஒழிச்சு கட்டி ஆகணும், முடிச்சு கட்டி ஆகணும். எந்த சூழ்நிலை இப்போ நீங்கள் வந்து ஜெர்மன்லேயே நியோ ஃபேசிசம் அப்படிங்கிற அந்த அந்த இது வந்து லேசாக அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான எந்த சூழ்நிலையுமே அதை அனுமதிக்க மாட்டோம்னு அதை அனுபவித்த அந்த மக்கள் இன்றைக்கி வந்து அதை எதிர்க்கிறாங்க. இப்போ யுக்ரைனில் வந்து ஜெலன்ஸ்கி வந்து ஒரு விதமான ஃபேசிஸ்ட், அவர் நியோ ஃபேசிஸ்ட் தான். அதனால தான் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக அவ்வளோ தூரம் அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி வேறு பல காரணங்களால் ட்ரம்ப்பு ட்ரம்ப்பு வந்து அதை பயன்படுத்தி ரஷ்யாவை திரும்பப்படுத்த பார்த்தான் அமெரிக்கா. இப்போ அதையே பயன்படுத்தி இங்கே இருக்கிற ஒரு 50% செத்த கொள்ளையடிக்கலாமான்னு அவன் பார்க்குறான். இப்படி அது நடக்குதுன்னு வச்சுங்க, அது என்னமோ திருடர்களுக்கு இடையில் நடக்கிற இது மாதிரி நடக்குதுன்னு வைங்களேன். அதனால் ஃபாசிசம் என்பது மிக மிக அபாயகரமான ஒரு கொள்கை. எந்த சூழ்நிலையுமே உலகத்துக்கு உதவாது. முதலாளித்துவத்தை காப்பாற்றுவதற்கு அவர்கள் கையில் எடுக்கிற மிக மோசமான அரசியல் வடிவம் அது, மிக மோசமான ஆட்சி வடிவம் அது. அது வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது. அதை தொழிலாளி வர்க்கம் உழைப்பால் சுரண்டலால் வந்து ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிற அந்த வர்க்கம், அது மதத்தை கடந்து, மொழியை கடந்து, இனத்தை கடந்து, எல்லாவற்றையும் கடந்து வந்து ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிற வர்க்கம் அது. அதை வைத்து அதை நம்ம ஒழிக்கணும். நன்றி தோழர். இதுவரை நம்மோடு ஒரு சுதந்திர போராட்ட குடும்பத்திலிருந்து தொழிற்சங்க தலைவராக உருவாகி பல்வேறு
போராட்ட களங்களில் இன்னும் உருக்கு போன்று தொழிலாளர் உரிமைக்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் சவுந்தரராஜன் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நமக்காக ஒரு சிறப்பு நேர்காணலை அளித்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி.